தௌஹீத் ஜமாத் சார்பாக கடந்த 10 மாதங்களாக இறைத்தூதர் இப்ராஹிம் நபி அவருடைய வாழ்க்கையை மக்களுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செய்து வருகின்றது. அந்த அடிப்படையிலே திருப்பூர் பகுதியிலே காங்கேயம் ரோட்டில் வைத்து கொங்கு மண்டல மாநாட்டை வருகின்ற 23ஆம் தேதியை நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டோம். அதற்கான ஒரு மாவட்ட செயற்குழு நிகழ்ச்சியை தற்போது நடைபெற்றது. இந்த மாநாட்டிலே முக்கிய தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றோம். குறிப்பாக தமிழகத்திலே முஸ்லிம்களுக்கு கடுமையான போராட்டங்களுக்கு பிறகு கடந்த தேர்தல் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீட்டை உயர்த்தி தருவோம் என்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொல்லியிருந்தார். ஆனால் இதுவரைக்கும் முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீடு உயர்த்தப்பட வேண்டும். அதை வரக்கூடிய இந்த கொங்கு மண்டல மாநாட்டிலே ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி அது குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரங்களை இந்த மாநாட்டின் மூலமாக நாங்கள் அந்த மாநாட்டில் வைத்து செய்ய இருக்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சமீபத்திலே தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தி மத வெறுப்பு அரசியலை பாஜக கையில் எடுத்திருக்கின்றது. இந்த நேரத்தில் நாங்கள் திருப்பரங்குன்றம் மக்களுக்கும் மதுரை மக்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஊடகத்திற்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மதவெறுப்பு அரசியலை பாஜக கையெழுத்திருந்த அந்த சூழ்நிலையில் திருப்பரங்குன்றம் பகுதிக்கு சென்று பத்திரிகையாளர்கள் அங்குள்ள உண்மை சூழலை கண்டறிந்து அங்கு இந்துக்களும் முஸ்லிம்களும் அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே எந்த ஒரு மத மோதலும் இல்லை என்பதை ஒட்டுமொத்த உலகத்திற்கும் எடுத்து கூறிய பத்திரிகையாளர்களுக்கு எங்களுடைய நன்றியை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை தமிழக அரசு கையாண்ட விதம் பெரிய ஒரு வருத்தத்தை எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பகுதியில் ஒரு 144 போடுறாங்க. அதற்கு காரணத்தை சொல்கின்ற போது இங்கே மத மோதல் ஏற்பட்டுவிடும் என்பதற்காகத்தான் நாங்கள் 144 போட்டோம் என்று சொல்கிறார்கள். அந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு செல்லும் போது கூட அங்கு சொல்லப்பட்ட விஷயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது இது அயோத்தி போன்று ஆக்குவதற்கான ஒரு முயற்சி நடக்கிறது, அதற்காகத்தான் 144 போட்டோம் என்று சொன்னார். ஆனால் நீதிமன்றம் அதற்கு அனுமதி கொடுத்ததும் தமிழக அரசு இதை பார்த்து கொண்டு அமைதியாக இருந்ததும் அங்கு பேசப்பட்ட பேச்சுகளுக்கு வழக்கு தொடுக்காமல் இருப்பதும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றது. இது அயோத்தி தான், இதை அயோத்தியாக ஆக்குவோம் என்று சொல்லி பாஜகவுடைய தலைவர் எச் ராஜா பேசுகின்றார். அவர் மீது எந்த வழக்கும் பதியப்படாமல் அங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவதற்கு அரசு வழிவகை செய்தது. அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழகத்திலே அவர்கள் மத மோதலை விதைப்பதற்கு வித்திடுகின்றார்கள். அதற்கு வழிவகை தமிழக அரசு செய்கின்றதோ என்ற அச்சம் எங்களுக்கு ஏற்படுகிறது. இதையும் கண்டித்து ஒரு முக்கிய தீர்மானத்தை கொங்கு மண்டல மாநாட்டிலே நாங்கள் நிறைவேற்ற இருக்கிறோம்.